நீங்கள் என்னை வாழ்த்துனீங்க. இப்போ நான் உங்களை என்ன செய்கிறேன்? நான் உங்களை வாழ்த்த போகிறேன். நான் எங்கே போனாலும் என்னுடைய சபையில் நான் சொல்லியிருக்கிறது என்னென்னு கேட்டேன், நான் அங்கே போகிறேன், நான் அந்த சர்ச்சுக்கு போகிறேன், அங்கே போய் வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லாமல், பவுல் சொல்வார் அல்லவா, அதாவது உங்களால் நான் ஆசீர்வதிக்கப்படவும் அப்படின்னு சொல்லுவார். பவுல் எப்பொழுதுமே அப்படி தான் சொல்லுவார். என்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்களால் நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி. அதனால் எனக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டால், இப்படி தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் அல்லது நீங்களாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கிறது பெரிய சந்தோஷம். அதனால் உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துகளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். உங்களையும் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துக்கிறேன். நான் என்னுடைய மனதில் இருக்கிற என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நான் ஆண்டவர்கிட்ட இப்படி தான் சொல்லுவேன் எப்போவுமே. என்னென்னா, இயேசு கிறிஸ்து அந்த சீசருடைய பாதங்களை கழுவின போது, அந்த தண்ணீரை வச்சு கழுவினார் அல்லவா, கழுவி தொடச்ச போது அந்த சீசர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு புத்துணர்ச்சியாக இருந்திருக்கும். ஒரு புத்துணர்ச்சி இருந்திருக்குமா அல்லவா? சும்மா காட்டுக்குள்ளே சுற்றிட்டு வர்ற ஆளுங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து காலை கழுவி விட்டு தண்ணியில் காலை கழுவுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி என்னுடைய வேலை என்னன்னு கேட்டால், உங்கள் எல்லாருடைய பாதங்களையும் கழுவி உங்களுக்கு ஒரு புத்துணர்வு உண்டாக்கி விட்டால் அது போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி வேறொன்றும் என்னை பற்றி நான் நினைக்கிறதில்லை. அதனால் சகோதரர் சொன்ன எல்லா வார்த்தைகளுக்காகவும் அவருக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு தேவன் நிறைய மூத்த சகோதரர்களை கொடுத்திருக்கிறார், அதற்காகவும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த காலை வேளையிலையும் இந்த அப்பம்புக்குதல் இருக்கிறபடினாலே அது சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் வந்து நமக்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார், எல்லாவற்றையும் செய்தார். எல்லாவற்றையும் செய்த பின்பு அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தை பாருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் அந்த 14ஆம் அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து கற்பனைகளை கைக்கொள்வதற்காக. அதே யோவான் 21ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 21ஆம் அதிகாரத்திலே பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். 16வது வசனம், 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். இது ரெண்டு இடத்துலையுமே அவர் நம்மிடத்தில், அதாவது எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு நமக்கு அவர் கட்டளை கொடுக்கலாம், அல்லது கட்டி வச்சு அடித்தாலும் அது என்ன இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இவ்வளவு இத்தனையும் செய்து விட்ட பின்பு, இப்போ நம்ம வந்து பிள்ளைகளை வளர்க்கிறோம், ஆளாக்குகிறோம், அது கூட அப்புறம் அதோட எதிர்பார்ப்பாக வருகிறது அல்லவா பெற்றோர்களுக்கு. என்ன எதிர்பார்ப்பு? நான் உன்னை படிக்க வச்சேன்ல, ஆளாக்குன்னுல, எனக்கு சோறு போடு அப்படிங்கிற மாதிரி. அல்லது வேறு சொந்தங்கள் இடத்துல நாம் பேசும் பொழுது கூட என்ன செய்கிறோம், நாங்கள்லாம் ஒரு காலத்தில் உங்களுக்கு உதவணுமல்ல, நீங்கள் எனக்கு உதவணுமல்லவா அப்படின்னு எத்தனையோ நாம் செய்கிற அற்பமான விஷயங்களுக்காக கூட அந்த நான் ஒன்றை செய்திருக்கிறேன், அவர்கள் செய்வதற்கு பாத்திரவான், அவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், ஆண்டவராக இயேசு நடத்தில் இருக்கிற பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டால், இத்தனை காரியங்களை செய்துவிட்ட பிறகு அவர் என்ன கேட்கிறார்? என்னிடத்தில்
அன்பாயிருந்தால் என் கற்பனை கைக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் என்னை நேசித்தால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவர் நாம் எல்லாருமே நம்மிடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் தனிப்பட்ட முறையிலே அவர் விரும்புகிறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், அவரை நாம் நேசித்து தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான். இப்போது சிறு பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி சட்டத்திட்டம் இல்லை, சிறு பிள்ளைகளுக்கு இந்த கேள்வி இல்லை. சண்டே கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அவர்களுக்கு இதை செய், இதை செய்யாதே, நீ விருப்பமோ விருப்பமில்லையோ நீ அதை செய்தாக வேண்டும் என்று அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், கட்டாயமாய் சொல்லலாம். அப்படி தான் நாமும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று மறுபடியும் பிறந்து தேவனை தனிப்பட்ட முறையில் அறிந்த பிறகு ஆண்டவர் எப்படி எதிர்பார்ப்பார் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி முதல் மாதிரி சட்டத்திட்டத்தின்படி செய்யக்கூடாதுன்னு தான் அவர் எதிர்பார்ப்பார். சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி தான் சொல்லி வளர்க்கணும், அது தப்பு கிடையாது. சின்ன பிள்ளைகளிடத்துல ஒரு 5 வயது பிள்ளைகளிடத்துல போய் நீ என்னிடத்தில் அன்பாக இருந்தால் எனக்கு கீழ்ப்படிவாயாக அப்படின்னு சொன்னால் பிள்ளை என்ன சொல்லும், உங்களெல்லாம் என்னால் நேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. சின்ன பிள்ளைகள் அதே போல் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத 20 வயசுக்காரர்களுக்கும் இதே பிரச்சனை தான், 30 வயசுக்காரர்களுக்கும் இதே பிரச்சனை தான். அவர்களுக்கு சில கட்டளைகள் போட்டு தான் அவர்களை பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒரு மனிதனிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அவர் என்னிடத்திலே அன்பாக இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு தான் கேட்பார். அந்த அந்த ஊற்றுக்கண்ணிலிருந்து புறப்பட்டு எல்லாவற்றையும் செய்யணும்னு அவர் விரும்புகிறார். ஆமாம், அவசரப்பட்டெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நிதானமாக உட்கார்ந்து செல்லுஞ்செலவை கணக்கு பார்த்து, அந்த கோபுரத்தை கட்ட மனதாக இருந்தால் உட்கார்ந்து கணக்கு பார்க்குற மாதிரி உட்கார்ந்து நான் என்ன கணக்கு பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நீர் என்னை எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், இப்போ நான் உம்மை நேசிக்க வேண்டும், ஆகவே நான் என் வாழ்நாள் பூராவும் உம்மை இப்படி நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்து செய்ய வேண்டும். அதில் ஒரு செலவு கூட என்னாகிவிடக்கூடாது அப்படின்னு கேட்டால், ஒரு கோபுரத்தை கட்டுகிறது போல தான் வாழ்க்கை. அந்த ஒரு நாள் செலவு கூட என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம வாழ வேண்டியதாக இருக்கிறது, ஆண்டவருக்காக இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது, இப்படியெல்லாம் சகிக்க வேண்டியதாக இருக்கிறது, ஐயோ அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் கூட என்ன செய்யக்கூடாது, அப்படி சொல்லிவிடக்கூடாது. அதே போல் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியம் அல்லது அவருடைய சபை கட்டுகிற பணியாக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய ஆடுகளை அல்லது ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற பணியாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் கூட ஐயோ இதுகளோடு கிடந்துக்கிட்டு நான் என்ன செய்கிறேன், மாரடிக்க வேண்டியதாக இருக்கிறது, போரடிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு காலம் நமக்கு கீழே நமக்கு கொடுத்துருக்கிற ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை ஒரு என்னப்பா இவங்களாம் பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாள் கூட சொல்லிவிடக்கூடாது. அப்போ சரி, அப்போ அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்கன்னு கேட்டால் நல்லாலாம் இல்லை. அப்போ எதை வச்சு நான் இந்த ஆடுகளை மேய்ப்பது அப்படின்னா, இந்த ஒன்றே ஒன்று தான். என்னது, நான் என் ஆண்டவரை நேசிக்கிறேன், அதனால் அது செய்கிறேன். ஆகவே இந்த அன்பிலே சகோதர சோரிகளே நாம் குற்றவாளிகளாக மாறிவிடக்கூடாது. ஆமாம், அவருடைய எல்லா கற்பனையும் நான் கை கொள்ளுகிறதும் அவரை நேசிக்கிற அந்த நேசத்தினால் மட்டுமே. அவருக்காக நான் இந்த உலகத்தில் என்ன செய்தாலும், யாரை வழி நடத்தினாலும், ஆடுகளை மேய்த்தாலும், நஷ்டப்பட்டாலும், என்ன பண்ணாலும் எல்லாமே அவர் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே. ஆகவே நான் ஒருவருக்கு நன்மை செய்தேன், ஒருவரை பல வருஷம் ஆண்டவருக்குள் நடத்தினேன், இன்றைக்கு அவர் நன்றி மறந்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால், அவர் நன்றி இல்லைங்க அவர் போயிட்டார் நல்லா சொல்லக்கூடாது. நான் அவருக்காக செய்தேன். யாருக்காக செய்தேன்? என் ஆண்டவரை நேசித்தபடினால் செய்தேன், அவ்வளோதான். நீங்கள் ஜனங்களிடத்திற்கு அல்லது கூட இருக்கிற சகோதர சகோதரிடத்தில் அவர்களை பார்த்து செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சோர்ந்து போய் விடுவீர்கள். ஆனால் ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற அன்பினால் செய்வீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு என்னோடு கூட அப்பம் புசிக்கிற சகோதரனே நாளைக்கு எனக்கு விரோதமாய் குதிங்காலை தூக்கினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஒன்றும் ஆக மாட்டேன். என்றால் நான் அவரை நேசித்தபடினாலே இந்த சகோதர சொறையில் ஊழியம் செய்தேன், அவ்வளோதான். அப்போது
இந்த அன்பிலே இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த எபேசு சபையுடைய தூதனுடைய பிரச்சனை என்ன ஆகிவிட்டது அப்படின்னு கேட்டால், நாட்கள் செல்ல செல்ல இந்த அன்பு குறைந்து போய், அவர் என்ன சும்மாவாக இருந்தாரா அப்படின்னு கேட்டால் சும்மாலாம் இல்லை. அவரை மாதிரி ஊழியம் செய்தது யாரும் கிடையாது. அவரை மாதிரி அறக்க பறக்க ஓடினது, பிரயாசப்பட்டது, அது ஆண்டவரே சொல்கிறார். அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லப்பா, உங்ககிட்ட ஏதாவது குறை சொல்ல முடியுமா? ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனால் மனுஷர்கள் அங்கீகரிக்காத ஒரு குறையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ மனுஷங்க என்ன சொல்லுவாங்க, ஏனுங்க அவரை போய் குறை சொல்கிறீங்களே, அவரை மாதிரி ஓடினது யார், பிரயாசப்பட்டது யார், கூட்டங்களை நடத்தினது யார், ஆண்டவருக்காக அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பொய்யரென்று கண்டறிந்தது, இதெல்லாம் செஞ்சது அவரை போய் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு மனுஷர் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை? ஆண்டவர் அதை அங்கீகரிக்கலை. ஆண்டவர் நீ ஆதியிலே என் மேலே வச்சிருந்தியல்லவா, அந்த அன்பில் நீ செய்கிறத விட்டுட்டா இப்போ அப்படின்னு அதை அவரால் தாங்க முடியல. சகோதரர்களே, நாமும் கூட பொய்யான அன்பை ஒரு காலம், இங்கே பாருங்க, வீட்டில் என்னமோ அது மனைவி பேசுகிறேன் என்ன பேசட்டி என்ன, வீட்டு வேலை ஒழுங்காக நடக்குதா, அது போதுங்க. எதுக்குங்க அது இதையும் பேசிட்டு, வீட்டு வேலை ஒழுங்காக நடக்குதா, அது பத்தாதா, இனி என்ன வேணும் அப்படின்னா, அப்படி ஏதாவது புருஷர்கள் திருப்தி அடைகிறீர்களா? திருப்தி அடையக்கூடாது. என்னென்னு உட்கார வச்சு என்ன கேட்கணும்னா, இங்கே வரமா, நீ எனக்கு துவைச்சி போடணுங்கிறதுக்காக உன்னை நான் என்ன செய்யலை, உன்னை கல்யாணம் பண்ணல. வீட்டு வேலை செய்யணுங்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணல. அல்லது எனக்கு சம்பளம் போதில் உன்னோட சம்பளம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் உன்னை என்ன செய்யலை, கல்யாணம் பண்ணல. அதனால் எல்லா வேலையும் விட்டு அதையெல்லாம் நிப்பாட்டி என்னோட என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு பேசி செய்வதற்கு நமக்கு எத்தனை பேருக்கு அந்த அந்த ஆண்டவரை போல நாம் இருக்கிறோம்? அதெல்லாம் எதுக்குங்க பேசினா செய்ய இருக்கிற வேலையும் நடக்காது. ஏதோ இப்போவாது 2 வேலை செய்கிறாங்க, இனி போய் நீ அன்போடு செய்ய அப்படின்னு சொன்னால் நீட்டி படுத்துக்குவாங்க. இருக்கிற வேலையும் நடக்காது அப்படின்னு தான் நமக்கு வருதே தவிர, அந்த அன்பினால் செய்யப்படணும், அந்த அன்பின் சிநேகத்தினால் நாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் அதெல்லாம் எதுக்குங்க பேசிட்டு அப்படின்னு போய் விடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எங்கே நின்றார் அப்படின்னு கேட்டால், அந்த எபேசு சபை மூப்பன் ஒரு 20 கிலோமீட்டர் அல்லது 50 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டார், அல்லது 1000 மைல் கூட போயிருப்பார் அவர். ஆனால் ஆண்டவர் எங்கே நின்றார்? 1000 மைலுக்கு முன்னாடி தான் அவர் நின்றுருக்கிறார். அந்த வசனத்தை படிச்சுக்கிறீங்களா? நீ இன்ன நிலைமையில் விழுந்தா என்பதை நினைத்து அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நின்றுருக்கிறாரு. இந்த எபேசு சபை மூப்பன் என்ன செய்து விட்டார்? ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டார். இதிலிருந்து என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்னு கேட்டால், தேவன் ஒரு ரோபோட்டாக, ஒரு வேலையாளாக, ஒரு பணிவிடைக்காரனாக அப்படி நம்மை சிருஷ்டிக்கவில்லை. நீங்கள் ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்த பொழுது தனக்கு ஒரு மேனேஜர் வேணும் அப்படிங்கிறதுக்காக சிருஷ்டித்தார் நினைக்கிறீங்களா? நாம் என்னங்க வேலை செய்கிறோம்? நாம் செய்கிறத விட 1000 மடங்கு வேலைகளை தேவதூதர் செய்ய முடியுமா, முடியாதா? நாம் ஒரு ஆளை அடித்து வீழ்த்தினாவே நமக்கு பெரிய பிரச்சனை. அவன் கூட சண்டை போட்டு அவனை கீழே தள்ளிடுறதுக்கே பெரிய பாடாக இருக்குது ஒரு மனுஷனை. ஆனால் ஒரு தேவதூதன் எத்தனை பேர் அடித்தான்? 1,80,000 பேரை அடித்து கொண்டான். அப்போ ஆண்டவர் தனக்கு ஒரு வேலையாள் வேணும், தனக்கு ஒரு இப்படி மேனேஜர் வேணும் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் ஆதாம் உண்டு பண்ணல. ஆதாமை உண்டு பண்ணது எதற்காக அப்படின்னு கேட்டால், தன்னுடைய சிநேகத்தை அவனோடு பகிர்ந்து கொள்வதற்காக, அவனோடு கூட பேசுவதற்காக, சந்தோஷப்படுவதற்காகத்தான் உண்டாக்கினார். இப்போ ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்னு வச்சுங்களேன், இவன் விறுவிறுத்து நான் வயல் கட்டணும், வயலில் நான் வேலை செஞ்சாகணும், எனக்கு சாப்பாட்டுக்கு எங்கே இருக்குது, நீங்கள் சும்மா நேரத்தை போக்கிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி ஆதாம் இருந்தால் ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அதனால தான் ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் வயல்காட்டே வைக்கல. என்ன வைக்கல? வயல்காட்டே வைக்கல. அதனால ஆதாமுடைய உணவு என்ன? ஆதாமுக்கு ஒரு வேலையும் கிடையாதுங்க.
ஆதாமுக்கு வந்து வயலில் போய் வேலை செய்யணும், நெல் உருவாக்கணும், அதை உருவாக்கணும், இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வயிறு பசிக்குதா, ஒரு மரத்துக்கு போவார். அங்கே தான் எத்தனையோ மரம், ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கிறது. அந்த ஆயிரக்கணக்கான மரங்களில் காலையில் ஒரு மரத்தில் போய் சாப்பிடுவார், அப்புறம் மத்தியானம் இன்னொரு மரத்துக்கு போவார். ஆண்டவர் பாருங்கள், நமக்கு வந்து போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக எத்தனை வகையான பழங்களை உண்டு பண்ணி வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் வந்து எப்போ உண்டு பண்ணார்? ஆதாமுக்கு தான் சாப்பிடுகிறதுலே போரடித்து விடக்கூடாது, ஒரே மாம்பழமாகவே சாப்பிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னு போரடித்து விடக்கூடாது என்பதற்காக நிறைய பழமரங்களை உண்டாக்கினார். அப்படி அவன் போய் டெய்லியும் சாப்பிட்டு இப்படி பழத்தை பொறிச்சு சாப்பிட்டு 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 அவன் எந்த வேலையும் இல்லை. அவனுக்கு இருக்கிற வேலை என்ன? சாயந்தரம் குளிர்ச்சியான நேரத்தில் யார் வருவார்? ஆண்டவர் வருவார். அவரோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும், அவ்வளோதான். வேலைக்கு போகணும், அது இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அது எப்படி இருக்கும் பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும் பாருங்களேன். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் வாழ முடியும், அல்லது இந்த மாதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் சாத்தான் பொய்யாய் அவர்களை ஏமாற்றி தேவன் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட சொல்லிவிடுவாங்க. அதிலிருந்து இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டால், தேவன் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறது, தேவன் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்டால், தேவன் அவரை நான் நேசிக்கிறேன், அல்லது அவர் என்னை நேசித்தார், அல்லது அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லுகிறார். சரி, இப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை திருப்புவோம். நாம் செய்கிற ஒரு கிரியை கூட சில நேரங்களில் மாம்சத்திலே பாடு உண்டாகும். அது நான் இல்லைன்னு சொல்ல, பாடு உண்டாகும், சலிப்பு உண்டாகும், ஜெபம் பண்ணுவதற்கு சோர்வாக இருக்கும், பைபிள் படிக்கிறதுக்கு சோர்வாக இருக்கும், அதை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய ஆவியிலேயோ எப்பொழுதும் ஆண்டவரை நேசிக்கிற அந்த நேசத்தினால் நிறைந்து தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. சரி, அப்படியானால் முதலாவது உட்கார்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்டால், அவர் என்னை எப்படி நேசித்தார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்னை எப்படி நேசித்தார் அப்படிங்கிறது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் நம்மை எப்படி நேசித்தார் என்பதை. ஆனால் இதை இன்னும் ஆழமாக, அல்லது உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உதாரணமாக இயேசு கிறிஸ்து அவர் வந்து இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, தேவனை எப்படி பின்பற்ற வேண்டும், இயேசுவை எப்படி பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஏதோ கஷ்டமாய் அல்ல, சடங்காய் அல்ல, பிரியமான பிள்ளைகளைப் போல ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் எதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, 2ஆம் வசனத்தில் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. இந்த வசனம்தான் சகோதரர்களே எனக்கு பல நாட்களுக்கு முன்பாக, அல்லது எத்தனை நாட்கள் என்று எனக்கு தெரியவில்லை, இதில் ஆண்டவர் என்னை நேசித்ததை நான் அறிந்திருக்கிறேன். அதாவது இந்த வசனத்தை பாருங்கள், இதில் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அதாவது கிறிஸ்து வந்து தன்னை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா அது எதற்காக அப்படின்னா, அது வந்து நமக்காக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இதில் தான் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு ஆழம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார் என்று நமக்கு தெரியும், பாவ மன்னிப்பை கொண்டு வந்தார் என்று தெரியும். ஆனால் இப்போ இதற்காக என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டவருக்கு என்ன தேவை அப்படின்னா,
பழைய ஏற்பாட்டு காலத்திலே காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தம் இருந்தது, அல்லது அதனுடைய சரீரங்கள் இருந்தது. இதையெல்லாம் வைத்து ஆண்டவர் ஒரு வகையிலே ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து கொண்டு வந்தார். ஆனாலும் அது பூர்ண மன்னிப்பு அல்ல. அதனால ஆண்டவர் அந்த பூர்ண மன்னிப்பல்லங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், அந்த பழைய ஏற்பாட்டு தேவதாசர்களினாலே காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளினாலே தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களுடைய அவர்கள் எதை அவர்களால் பெற முடியாது அப்படின்னு கேட்டால், இந்த நாளிலே நாம் அடிக்கடி பேசுகிறோம் அல்லவா, என்னது தேவனுடைய திவ்ய ஸ்பாவத்திற்கு பங்குள்ளவர்களாக போட்டு நம்மை தெரிந்து கொண்டாருன்னு சொல்கிறோம் அல்லவா, அந்த திவ்ய ஸ்பாவத்தை காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அதான் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். ஏன்னு கேட்டால், அந்த சுத்திகரிப்பு என்பது ஒரு அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோ அது அல்லது அவருடைய இரத்தம் அல்லது அவருடைய நீதி, அவருடைய சரீரம், இந்த ரெண்டுமே செய்தது எவ்வளோ பெரியது அப்படின்னு கேட்டால், இதனாலே கழுவப்பட்டவர்கள் எல்லாருமே என்ன ஆவார்கள் அப்படின்னு கேட்டால், இயேசுவை போலவே அல்லது தேவனை போலவே அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த யாராலும் மாற முடியாது. அதற்கு காரணம் இந்த இரத்தம் அவர்களுக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களுக்கு இல்லை, அதனாலே கழுவப்படவில்லை என்பது அர்த்தம். அது வேறு விஷயம், அதை பற்றி இப்பொழுது நாம் பேச வேண்டியதில்லை. நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால், இப்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு குற்றமில்லாத, அதாவது இப்போ நாம் பிற்கப்பட போகிறோமா இந்த அப்பமும் ரசமும் அப்படிங்கிற இந்த விஷயம் எது அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் சரீரமும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டுமே, அதாவது அதை நான் எப்படி ஆழமாய் பார்த்தேன் அப்படின்னு கேட்டால், இப்போ என் பாவங்களை மன்னிப்பதற்கு பிதாவானவர் செய்த வேலை என்ன அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து எனக்காக கல்வாரி சிலுவை சுமந்து அவர் மரித்து அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, நான் கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்கிறேன், அல்லேலூயா அப்படின்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சிருது. ஆனால் அப்படி சிம்பிளாலாம் இதை பேசிட்டு போக முடியாது. ஏன் பேசிட்டு போக முடியாதுன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் அப்படி வந்துட்டு போயிருந்தாருன்னா அது சரிதான். அவர் வந்தாருங்க, எனக்காக ரத்தம் சிந்தினார், நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவரோ ஒரு சிறு குழந்தையாக இந்த பூமியிலே பிறந்தார். அவர் வளரும்போது அவருக்கு இருந்த மாம்சம் நம்மை போல மாம்சம், அதுவும் நமக்கு தெரியும், அந்த சத்தியம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த இடத்துல தான் அவர் என்னை எப்படி நேசித்தார் அப்படிங்கிறது எனக்கு புரிகிறது. என்ன புரிகிறது அப்படின்னு கேட்டால், இப்போ இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 33 வருஷங்கள் வாழ்ந்தார். 33 வருஷங்களில் அந்த 33 வருஷங்களும் அவர் தன்னை எப்படி பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார் அப்படின்னா இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசையான காணிக்கையாகவும் பலியாகவும் அப்படின்னு சொன்னால், இது ஒரு நாள் மட்டுமில்லை, அவருடைய 33 வருஷங்களும் இப்படி தான் இருந்தது. எப்படி இருந்தான்னு கேட்டால், அது இன்னொரு விதத்திலே தெளிவாய் சொல்ல போனால், அவர் ஒரு நாள் கூட என்ன செய்யலை, பாவமே செய்யவில்லை. சரி, ஒரு நாள் பாவம் செஞ்சிருந்தா என்னங்க அப்படின்னு கேட்டால், ஒரு நாள் அல்லது ஒரு நிமிஷம் அவர் ஒரு பாவம் செய்திருந்தால் கூட என்ன பண்ண முடியாது? அவருடைய ரத்தத்தை வைத்து என் பாவத்தை மன்னிக்க முடியாது. இது நன்றாக யோசித்து நீங்கள் வீட்டுக்கு போய் கூட யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு தடவை பாவம் செய்திருந்தால் கூட ஒரு சிந்தையில் ஒரு நிமிஷம் ஒரு அசுத்தமான சிந்தைக்கு அவர் இடம் கொடுத்திருந்தால் கூட, அல்லது ஒரு நிமிஷம் அவருடைய ஒரு கசப்புக்கு இடம் கொடுத்து கசப்பில் அவர் ஒரு பாவத்தை செய்திருப்பார் என்று சொன்னால் கூட, அவருடைய ரத்தத்தை வைத்து என்ன செய்ய முடியாது? என் பாவத்தை மன்னிக்கவே முடியாது. யாரால்? பிதாவாகிய தேவனால். அந்த இரத்தத்தை என்றால் அது குற்றமாகிவிடும், அந்த இரத்தம் குற்றமாகிவிடும். அப்போ அந்த இரத்தத்தை வைத்து என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. அதனால இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்னா, ஒவ்வொரு நாளும் தன்னை
தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாயும் ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார்? அவருக்கு நல்ல பேர் வாங்கணுங்கிறக்காவா? இல்லை இல்லை இல்லை. அவர் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவா? இல்லை. அவர் தான் ஏற்கனவே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராயிற்று. அவர் காலகாலமாய் பிதாவுக்கு சமமாய் இருக்கிறவராயிற்று. இனி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று இல்லை. அப்படியானால் அப்புறம் யாருக்காக அவர் வாழ்ந்தார்? எனக்காக வாழ்ந்தார், எனக்காக வாழ்ந்தார். அப்போ ஒரு நாள் பாவம் செய்திருந்தால் கூட அவருடைய ரத்தத்தை வைத்து என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது பிதாவாகிய தேவனால். அதனால அவர் ஒவ்வொரு நாளும் தேவன் பார்த்து முகர்ந்து மகிழக்கூடிய சுகந்த வாசனையான காணிக்கையாக தினந்தோறும் 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 ஒப்பு கொடுத்தார். அதனால ஒரு காலம் வந்தது, அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமாய் மாறிவிட்டது. அந்த வசனத்தை பாருங்கள். 1 பேதுருவில் அந்த வசனம் இருக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தம். இது எப்படி விலையேறப்பெற்ற ரத்தமாய் மாறிற்று அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை கூட பாவம் செய்யாத விலையேறப்பெற்ற, அதுதான் விலையேறப்பெற்றது. வேற என்ன விலை? ஒரு தடவை கூட பாவம் செய்யாத, குற்றம் இல்லாத அவருடைய ரத்தத்திலேயோ அவருடைய சரீரத்திலேயோ ஒரு குற்றம் இல்லை. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிக்கிட்டு தனக்கு நல்ல பேர் வாங்கிட்டு போகிறதுக்காக அப்படி சொன்னார் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை. அவர் அது எதற்காக அப்படி வாழ்ந்தார்னா, அப்படி இருந்தபடினால்தான் அந்த சரீரமும் இரத்தமும் எனக்கு ஜீவனாய் மாறினது, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவர் ஒரு நாள் பாவம் செய்திருந்தால் கூட அவருடைய ரத்தம் என் பாவத்தை வைத்து சுத்திகரிக்க முடியாது. இது பேசுறதுக்கு ஈஸியாக தெரியலாம். நீங்கள் நடைமுறையில் யோசித்து பாருங்களேன். சகோதரிகளை பார்த்து கேட்கிறேன், சகோதரிகள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு மோசமான வியாதி. என்ன வியாதி? மோசமான வியாதி. ரத்தம் இல்லை, ரத்தம் குறைஞ்சிக்கிட்டே போகணும்னு வச்சுங்களேன். இப்போது டாக்டர் சொல்கிறாரு, ஒரு 2 மாதத்துக்கு 2 மாதம் கழித்து அவருக்கு ரத்தம் ஏற்றணும். அந்த ரத்தம் உங்களோட ரத்தத்தை ஏற்றணும். யாரோட ரத்தம்? மனைவியோட ரத்தத்தை தான் ஏற்றணும். ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த 2 மாதம் அளவும் அந்த மனைவியானவள் ஒரு பாவம் செய்யக்கூடாது. எப்படி? 2 மாதம் கழித்து மனைவியுடைய ரத்தத்தை புருஷனுக்கு ஏற்றணும். இப்போ அந்த 2 மாதம் அளவும் மனைவி என்ன செய்யக்கூடாது? வார்த்தையிலையோ செய்கையிலையோ சிந்தையிலையோ நடக்கையிலையோ ஒரு பாவம் கூட செய்யக்கூடாது. ஒரு பாவம் செஞ்சுட்டா என்ன ஆகும்? புருஷனுக்கு அந்த ரத்தத்தை செலுத்த முடியாது. புருஷன் என்ன ஆயிடுவார்? செத்துருவார். சாகட்டும், அந்த ஆள் உயிரோடு இருந்து என்ன பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏனுங்க, அதாவது சகோதரிகள் என்ன சொல்லுவாருன்னு கேட்டால், இந்த மனுஷனுக்கு நான் 3 வேளையும் பொங்கி போடுறேன் பாருங்க, அதுவே நான் செய்கிற பெரிய தியாகம். இதில் நீ இந்த ஆளுக்காக நான் 2 மாதம் பாவம் செய்யாமல் இருக்கணுமா அப்படின்னு இருக்கும். அதுபோல் சகோதரர்களை கேட்கிறேன், சகோதரர்கள் சொல்லுங்கள், உங்கள் மனைவிக்கு அப்படி ஒரு வியாதி 2 மாதத்திற்கு அப்புறம் அந்த மனைவிக்கு உங்களோட ரத்தத்தை தான் ஏற்றணும். ஆனால் அந்த 2 மாதம் அளவும் நீங்கள் ஒரு பாவம் கூட என்ன செய்யக்கூடாது. உங்களுடைய சிந்தனையிலையோ பேச்சிலையோ நடக்கையிலையோ எதிலையோ. அப்படி நீங்கள் ஏதாவது ஒன்றில் தவறினால் என்ன நடக்கும்? உங்களுடைய ரத்தத்தை மனைவிக்கு செலுத்த முடியாது. அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ ஒரு உண்மையான கணவன் என்ன செய்வான், அல்லது உண்மையான மனைவி என்ன செய்வாள்? தினந்தோறும் என்ன செய்வாள்? எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே என்னை சுத்தமாய் காத்துக்கொள்ளும், நான் இந்த நாளில் பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே, நான் பாவம் செய்தால் என்ன நடக்கும்? என் புருஷனுக்கு என் ரத்தத்தை செலுத்த முடியாது, அவர் மரித்து போவாரே, அவர் செத்த சாகட்டுமே அப்படின்னு யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னால், இல்லை அவரை நான் நேசிக்கிறேன். யோசித்து பாருங்கள். இது நீங்கள் ரொம்ப வேண்டாம், நாளைக்கு ஒரு நாள் முயற்சி பண்ணி பாருங்கள்.
சகோதரிகள் ஒரு நாள் முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம வந்து வெகு எளிதில் ஏதோ ஒன்று செஞ்சிடறோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறோம். என்னது, ஏதோ ஒரு பாவத்தை செய்கிறான், ஏதோ ஒரு தவறிடுறான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, தூய ரத்தத்தால் என்னை கழுவுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஆண்டவரும் நம்மளை மன்னிக்கிறாரு, நான் அதை பற்றியெல்லாம் எந்த குறையும் சொல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படி ஒன்றை செஞ்சுட்டு பிதாவாகிய தேவனிடத்துல போய் மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னு சொன்னால் பிதாவாகிய தேவன் மன்னிச்சிருப்பார் தானே, மன்னிச்சிருப்பார். ஆனால் என்ன பண்ணியிருக்க முடியாது? இயேசுவே உன்னுடைய ரத்தத்தை வைத்து இந்த மனுக்குலத்தின் பாவத்தை என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார். அப்போ ஒரு உண்மையாய் தன் மனைவியை நேசிக்கிற ஒரு கணவன் என்ன செய்வான்? 2 மாதம் நான் எந்த பாவம் செய்யக்கூடாது, நான் என்னை சுத்தமாய் காத்துக்கொள்வேன், என்ன என்னுடைய மனைவி பிழைக்கணும், அவளுக்கு என்னுடைய ரத்தத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தா அவன் அந்த நாள் முழுவதும் எப்படி வாழ்வாங்க? சும்மா இஷ்டத்துக்கு கண்களை அலைய விடுவாங்களா, இஷ்டத்துக்கு கோவப்படுவாங்களா, இஷ்டத்துக்கு பேசுவாங்களான்னு கேட்டால் இல்லை, நான் பாவம் செய்யக்கூடாது, நான் பாவம் செஞ்சேன்னா என்னுடைய மனைவிக்கு என்னுடைய ரத்தத்தை செலுத்த முடியாது, நான் பாவம் செய்யக்கூடாது. அப்படி அதுதான் உண்மையான அன்பு சகோதரர்களே. நீங்கள் சொல்லலாம், நான் வந்து மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு என்னோடய குடும்பத்தை காப்பாற்றுறேன். என்னது, மாடா உழைக்கிறேன், ஓடா தேறேன், இந்த குடும்பத்துக்காக நான் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுங்களா அப்படின்னா, இல்லை, அதை வந்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் செய்கிறார்கள். உண்மையான அன்பு எது சகோதரர்களேன்னு கேட்டால் இதுதான் உண்மையான அன்பு. இயேசு கிறிஸ்து இப்படி தான் வாழ்ந்தார். தயவுசெய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து இப்படி தான் வாழ்ந்தார். தினந்தோறும் நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு வாழ்ந்தார். ஏன் அப்படின்னு கேட்டால் அதற்கு இன்னொரு காரணம் உண்டு. ஒன்று, அவருடைய ரத்தம். ஒரு பாவம் செய்திருந்தால் கூட அந்த ரத்தத்தை வைத்து என் பாவத்தை மன்னிக்க முடியாது. அதே போல் அவர் ஒரு தவறு கூட செய்யவில்லை. எதற்காக அப்படின்னு கேட்டால் அந்த வசனத்தை பாருங்கள். 1 பேதுருவிலே 1 பேதுரு நிருபம் 5ஆம் அதிகாரம், இல்லை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை பாருங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை இருந்ததும் இல்லை. இப்போது இயேசு கிறிஸ்து ஏன் ஒரு பாவம் செய்யவில்லை, தன் சரீரத்திலே பாடுபட்டார் அப்படின்னு சொன்னால் எதற்காக அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போவதற்காக அவர் அப்படி செய்தார். ஆமாம், நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போவதற்காக. அப்போது நான் ஒரு தவறு செய்து விட்டால் அது என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்காதே, அதனால் நான் பாடுபடுகிறேன் அப்படின்னு நல்ல பெற்றோர்கள் நீங்கள் வாழ்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? பிள்ளைகளை உண்மையாக நேசிக்கிறது என்றால் என்னன்னு கேட்டால் சும்மா துணி வாங்கி போடுறது கிடையாது. மாறாக என்னுடைய பையன், என்னுடைய மகள், என்னுடைய மகனுக்கு நான் ஒரு அடிச்சுவடை பின்வைத்து போக வேண்டுமே, என்னுடைய ஒவ்வொரு நடக்கையும் அப்படி இருக்க வேண்டுமே, அப்படிங்கிறதான் உண்மையான அன்பு சகோதரர்களே. சும்மா நான் வந்து என்னுடைய மகளுக்கு 5000 ரூபாயில் துணி வாங்கி போட்டேன், நான் 1000 ரூபாயில் அதை பண்ணேன் இதை பண்ணேங்கிறதெல்லாம் உங்களை விட 1000 மடங்கு செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால் துணி வாங்கி போடுறது, வீடு கட்டி வைக்கிறது, இதெல்லாம் பெரிய விஷயங்கள் கிடையாது. கார் வாங்கி போடுறது, மகனுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்கிறது, இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை. மாறாக என் வாழ்வு என்னுடைய மகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டுமே, அதற்கு நான் ஒரு தவறை செய்துவிடக்கூடாதே அப்படின்னு அனுதினமும் தன்னை அப்படிதான் இயேசு வாழ்ந்தார். யாருக்காக? நமக்காக. அதனால தான் அவருடைய அடிச்சுவடுகளிலே ஒரு இடத்துல கூட இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. இப்போ அவர் நினச்சிருந்தா தன்னுடைய மாம்சத்திலே பாடுபடாமல் வாய்க்கு வந்ததை பேசியிருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அவர் என்ன உணர்ந்திருப்பார் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு வார்த்தையை தவறாக பேசிட்டேன்னு சொன்னால் அது எசேக்கியாவுக்கு என்ன செய்ய முடியாது? ஒரு நல்ல அடிச்சுவடாக இருக்காது.
அப்படின்னு என்னை நேசித்தபடினாலே நான் பாடுபட்டாலும் பரவாயில்ல, நான் சிலுவை சுமந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் அனுதினமும் தன்னுடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளும் எனக்கு மாதிரியாக இருக்கும்படிக்கு அவர் வாழ்ந்தார். அதனால தான் அவர் சொல்ல, இனியாவது புரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி வீட்டில் நல்ல வேலை செய்வதோ நல்ல இதெல்லாம் நல்லது தான், தப்புன்னு நான் சொல்ல. ஆனால் உண்மையான அன்பு என்ன அப்படின்னா, நாம் அதைத்தான் பவுல் சொல்கிறார். அந்த வசனத்தை பாருங்கள். கொலோசியருக்கு நிருபத்தில் சபையை நேசிக்கிறோம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சபையை நேசிக்கிறது என்றால் என்ன அப்படின்னா, கொலோசியருக்கு நிருபத்திலே பவுல் சொல்லுவார். அதிகாரம் கொலோசியர் 1 24 வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமான சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சரீரமான சபைக்காக பாடுபட்டார். என்ன பாடுபட்டார்னா, இந்த பாடுதான் சொல்லுகிறேன். எந்த பாடு? இந்த சரீரமான சபைக்காக அல்லது எனக்காக அவர் தன் தன் இரத்தத்தை தூய்மையாய் காத்து கொண்டார், தன் சரீரத்தை தூய்மையாய் காத்து கொண்டார். எதற்காகனா, அந்த இரத்தத்தை வைத்து என் பாவங்களை மன்னிப்பதற்கு, அல்லது அவருடைய சரீரத்தை வைத்து ஒரு நல்ல அடிச்சுவடுகளை நான் கற்றுக்கொள்வதற்காக இந்த சரீரமான சபைக்காக அவர் அடைந்த உபத்திரவங்கள் சொல்லி முடியாதது. ஏன் அந்த உபத்திரவங்களை அடைந்தார்? என் மேலும் உங்கள் பேரில் வைத்த அன்புதான். இப்போ பவுல் இதை கண்டுபிடித்து விட்டார். இதை கண்டுபிடிச்சிட்டு இயேசு கிறிஸ்து எப்படி ஜனங்களை நேசித்தார், அந்த நேசித்ததனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு அவர் கண்டுபிடித்த பிறகு பவுல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ நானும் ஒரு சபைக்காக, சபை ஆசீர்வாதமாவதற்காக நான் ஏதாவது பாடுபட வேண்டுமா அப்படின்னு சொன்னால் அதை நான் செய்கிறேன். அவர் 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 இயேசு கிறிஸ்து போயிட்டார். இப்போ இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. என்ன பாக்கி? அதுதான் அவர் சொல்கிறாரு. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை, அல்லது மிச்சம் மீதி கொஞ்சம் இருக்குது. இப்போ அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். நிறைய விஷயங்களை 190% செய்துவிட்டு பரலோகத்துக்கு போய்விட்டார். இப்பொழுது ஒரு சரீரமான சபை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் மீதி 10% யார் நிறைவேற்றுவது? நாம் தான் நிறைவேற்ற வேண்டும். என்ன அடிப்படையில் கேட்டால், சரீரமான சபையிலே அல்லது என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் மாதிரியாக இருக்கும்படிக்கு நான் ஒரு பாவம் செய்தால் என் சபையில் இருக்கிற வாலிபனுக்கு அது மாதிரி இல்லாமல் போய்விடுமே. நான் அந்தரங்கத்திலே செல்போனில் அசிங்கமான படத்தை பார்த்து கொண்டிருந்தால் என் சபையில் இருக்கிற வாலிபனுக்கு அது அருவருப்பாக, அது ஒரு மாதிரி இல்லாமல் போய்விடுமே அப்படின்னு சொல்லி அவர் அந்த அந்த பாடுபட்டார். சொல்லி சபையை நேசிக்கிறது என்றால் என்னன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு அது எதுவுமே நான் தவறுன்னு சொல்லவில்லை. சில விஷயங்களை உலகத்தாரை வைத்து கூட செய்து கொள்ளலாம். ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணுமா, காசை கொடுத்தா பந்தல் போடுற ஆட்கள் வருவாங்க. சபைக்கு சாப்பாடு செய்யணுமா, சாப்பாடு செய்கிறதுக்கு நீங்கள் பணத்தை கொடுங்க, சாப்பாடு செஞ்சுட்டு போயிடுவாங்க. இந்த கூட்டி பாய் விரிக்கணுமா, அது செய்கிறதுக்கு காசு கொடுத்தா ஆள் செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? ஆனால் எதை செய்ய முடியாது? சபைக்கு மாதிரியாக இருக்கும்படிக்கு பாவம் செய்யாமல் வாழ்வது என்பது அவர்களால் முடியுமா? அவர்களை வைத்து முடியாது. அதெல்லாம் நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் யார் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், சபையை நேசித்து இயேசு கிறிஸ்து அவர் பட்ட உபத்திரவங்களில் மிச்சம் மீதி இருக்குது, அதை நான் நிறைவேற்ற வேண்டும். நான் பிறருக்கு மாதிரியாக இருக்க வேண்டும், பிறருக்கு நல்ல அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போக வேண்டும் அப்படின்னு அவர் என்ன செய்கிறார்? பிரயாசப்பட்டு அவர் கடைசியில் அந்த 2ஆம் அந்த அதிகாரத்தில் கடைசியில் என்ன சொல்கிறார் பாருங்க. 28ஆம் வசனத்தில், எந்த மனுஷனையும் கிறிஸ்தேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். நம்மோடு இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவில்லை, அல்லது அவர்களுக்கு சரியான மாதிரி நம்முடைய சபையிலே இல்லை அப்படின்னு சொன்னால்
நாம் அத்தனை பேரும் சுயநலக்காரர்களாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். நாம் நமக்கானதை தேடுகிறோம், நம்ம இஷ்டத்தின்படி நடந்து கொள்கிறோம். சொந்த பிள்ளைக்கே என்னை வைத்து 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. சொந்த மகனுக்கோ மகளுக்கோ என்னை வைத்து பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லைன்னு கேட்டால், என்னுடைய வாழ்க்கையே மாதிரியாக இல்லையே. ஏன் மாதிரியாக இல்லை? ஏனென்றால் எனக்கு பாடுபடுவதற்கு விருப்பமே இல்லை. பணம் வேணுமா, எடுத்துகிட்டு போ, பரிசில் இருக்குது எடுத்துகிட்டு போ. அதை சொல்கிறதுக்கு என்ன பெரிய விஷயமா, பணத்தை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து நேசித்த நேசம் என்பது சகோதரர்களே, அவர் அவர் ஒரு தடவை பாவம் செய்தால் கூட அந்த இரத்தம் குற்றமுள்ள இரத்தமாய் மாறிவிடும். அந்த இரத்தத்தை வைத்து என் பாவத்தை மன்னிக்க முடியாது. 2, அவர் தன் சரீரத்தில் எங்காவது பாவம் செய்திருப்பார் என்று சொன்னால் அவர் எனக்கு ஒரு நல்ல அடிச்சுவடுகளை மாதிரியாய் வைத்து போக முடியாது. அவர் எல்லாரை போல ஆயிருப்பார். யாரை போல ஆயிருப்பார்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தாவீதை போல ஆயிருப்பார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆபிரகாமை போல மாறியிருப்பார். ஏன்னா இப்போ தாவீது நல்ல மனுஷன்தான். ஆனால் எப்பாவது என்ன செஞ்சுறாரு? எப்பாவது பொய் சொல்லுவார். வருஷத்துக்கு ஒரு தடவை பொய் சொல்லுவார். அல்லது 50 வயசில் விபச்சாரத்தில் விழுவார். அல்லது ஆபிரகாம் சிக்கலான நேரம் வரும்போது மனைவி என்ன செஞ்சிருவார்? இங்கே பாரு, என்னை யாராவது கேட்டால் அண்ணன் சொல்லிடு, ஏன் இல்லைன்னா என்னை கொண்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி சிக்கலான நேரம் வரும்போது இப்படி பொய் சொல்லிட்டு போயிடுவாங்க. இவர்கள் எல்லாரும் நல்ல மனிதர்கள் தான் சகோதரர் சொல்லி, ஆனால் அவர்கள் அடிச்சுவடுகளை பின்பற்ற முடியாது. ஆனால் இயேசுனுடைய அடிச்சுவடுகளை ஏன் பின்பற்றுகிறோம்? அவர் ஒரு தடவை கூட பாவம் செய்யவில்லை. சரி, ஒரு தடவை கூட பாவம் செய்யவில்லைங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமானு கேட்டால் ஈஸியான விஷயம் கிடையாது. அது உயிருக்குயிராக நான் ஆண்டவர் என்னை நேசித்ததினாலே அப்படி செய்தார். நீங்களும் உங்கள் கணவனோ மனைவியோ உயிர்க்குயிராய் நேசிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் பொழைச்ச என்ன பொழைக்காட்டி என்ன, 2 மாதம் கழித்து அவர் செத்தா சாகட்டும், நானெல்லாம் பாவம் செய்யாமலாம் எப்படி இருக்கிறது, அதெல்லாம் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவோம் இல்லை. உண்மையான அன்பு. எனவே கிறிஸ்து சகோதர சொல்லை இப்படி நம்மை நேசித்தார். இந்த மாதிரி யாராவது நீங்களே யோசித்து பாருங்கள். உங்கள் கணவன் உங்களை இப்படி நேசித்திருக்கிறாரா? உங்கள் மனைவி உங்களை நேசித்திருக்கிறார்களா? அல்லது உங்களுடைய தாய் தகப்பன் இப்படி உங்களை நேசித்திருக்கிறார்களா? 10 மாதம் சுமந்த தாயாக இருக்கலாம், அல்லது சீராட்டி பாராட்டி வளர்த்த தந்தையாக இருக்கலாம். யாருடைய ரத்தத்தையாவது வைத்து உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியுமா? முடியாது. அவர் எல்லாரும் நல்லவர்கள் தான். ஆனால் என்ன இல்லைன்னு கேட்டால், அவரை போல பாவம் செய்யாமல் வாழவில்லை யாரும் இல்லை. அப்போது ஆண்டவரே, என் தாய் தகப்பனை எனவே தான் ஆண்டவர் சொன்னார், என்னை காட்டிலையும் தாயாவது தகப்பனையாவது நேசிக்கிறோம், எனக்கு அந்த அன்பு எனக்கு பத்தாது, அந்த அன்பிலே ஒரு குற்றம் இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். ஆகவே நம்மை உயிருக்குயிராக நேசித்து அவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது யார்? இயேசு கிறிஸ்து தான். இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னத்தை எதிர்பார்ப்பார்? சும்மா சடங்காச்சாரமாக ஒரு பைபிள் எடுத்து சரி கொஞ்சம் நேரம் பைபிள் படிக்கலாம், அப்புறம் என்னது கொட்டாய் வருது, தூக்கம் வருது. சரி, தூக்கம் வர்றதுக்காகவே பைபிள் படிக்கிற ஆட்களும் உண்டு. அப்படி எதாவது இருக்கிறதா? நைட்டுக்கு தூக்கம் இல்லையா, பைபிள் எடுத்து படிப்போம், தூக்கம் வந்துடும் இல்லை. இப்படி செய்தால் இதற்காக மன்னிப்பு கேளுங்கள் சகோதரர் சொல்ல ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, நான் ஒரு சடங்கை போல செய்து விட்டேன் ஆண்டவரே, தயவா என்னை மன்னிச்சிருங்க. அல்லது பணம் எனக்கு, அதாவது கர்த்தருக்குள் கர்த்தர் அவர் எனக்கு சொத்து, அவர் எனக்கு சுதந்திரம் அப்படிங்கிற சந்தோஷத்தை விட ஒரு 2 சென்ட் இடம் வாங்கிட்டேங்கிறது எனக்கு அதிக சந்தோஷமாய் வந்தால் நான் யார்? இப்பொழுது நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் உண்மையிலே களி கூறுகிறதை விட கொஞ்சம் பணத்திலே களி கூர்ந்து விட்டேன். என் கை என்ன செய்யட்டும்? யோபு அப்படி தானே சொல்கிறார். யோபு பணாசையை பற்றி பேசும் பொழுது சும்மா ஏசியெல்லாம் பேசிட்டு போக மாட்டார். இந்த வசனத்தை பாருங்கள், யோபு 33ஆம் அதிகாரம் அல்லது 30ஆம் அதிகாரத்திலிருந்து அதை பாருங்கள். அவர் பாவத்தை எப்படி பார்த்தார் அப்படின்னு சொன்னால், யோபு 31ஆம் அதிகாரம்
31 அதிகாரம் 24வது வசனம். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் பொழுதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததும் உண்டானால், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாக இருக்கும். அதனாலே உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதளிப்பேன். தேவனை மறுதளிக்கிறேன் அப்படிங்கிறதை யோபு எப்படி பார்த்தார்னா, எனக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, இப்போ சம்பளம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குதுங்க, அல்லது எனக்கு கொஞ்சம் சொத்து வந்துருச்சுங்க, அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்னு எப்பாவது நினச்சி அந்த சொத்தில் அவர் சந்தோஷப்பட்டிருந்தா அது தோஷம் அப்படிங்கிறார். அது அது தோஷம். இயேசு கிறிஸ்து சகோதரர்களே ஒரு தடவை கூட இந்த உலகத்தாலோ பணத்தாலோ எதுனாலவோ தன்னை கரைப்படுத்தவே இல்லை. எதனாலேன்னு கேட்டால், என்னை நேசித்த நேசத்தினாலே தான். என்னை நேசித்த நேசத்தினால்தான். சாத்தான் அவரை வணங்கி என்னை தண்டனிட்டு பணிந்து கொள், அப்பொழுது உனக்கு முழு உலகத்தையும் தருவேன் அப்படின்னு சொன்ன பொழுது கூட அவர், எனக்கு இந்த முழு உலகமும் மதிப்பையும் விட எனக்கு எது பெரிது? பிதாவை பணிந்து கொள்வேன், அதுக்கு அடுத்தது எனக்கு எசேக்கியாதான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். அந்த அன்பையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது சகோதரர்களே, ஆண்டவரே, எனக்கு இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கையிலே நான் உமக்காக வாழணும், அல்லது என்னுடைய முழு காரியங்களும் அன்பினாலே செய்யப்பட வேண்டும். அன்பினால் செய்யப்படாமல் சடங்காக செய்தால் கூட அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதெல்லாம் யாருக்குமே தெரியாத சகோதரர்களே, யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது, யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இவைகளெல்லாம் தோஷங்கள். இயேசு கிறிஸ்து இப்படி இல்லவே இல்லை, அவர் இப்படி இல்லவே இல்லை. அதனால தான் அவருக்கு எது இருந்தது இல்லை என்கிறது அவரை ஒன்றுமே பாதிக்கவே இல்லை. ஆகாயத்து பட்சிகளுக்கு கூடும், அல்லது காட்டு மிருகங்களுக்கு குழிகளும் இருந்தாலும் கூட எனக்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லுகிறதை குறித்து அவர் வருத்தப்படவே இல்லை. அவர் வருத்தப்படவே இல்லை. அப்படியானால் அவர் எதற்காக வாழ்ந்தார்? எனக்காக வாழ்ந்தார், அவ்வளோதான். எனக்காக வாழ்ந்தார், எனக்காக வாழ்ந்தார். சபைக்காக நான் வாழுகிறேன் என்ற என்னுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அடுத்த சந்ததிக்கு மாதிரியாக இருந்தால் போதும். எனக்கு நான் எதை வாங்குறேனா விற்கிறேனா, எது இருக்குதோ இல்லையோ, போதோ வருதோ, இதெல்லாம் எனக்கு முக்கியமே அல்ல, எனக்கு முக்கியம் அல்ல. நான் நேசிக்கிறேன், நான் சபையை நேசிக்கிறேன் அப்படின்னு தான் என்ன செய்யணும், நாம் இருக்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு கொஞ்சம் புரிய வைத்திருப்பேன் என்று நினைக்கிறேன், எனக்கு தெரியல. மீதியெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பேசுவார். இயேசு நம்மை எப்படி நேசித்தார் அப்படிங்கிறதை இப்படி தியானித்து பாருங்கள். அதை மொத்த அளவிலே அவர் வந்தார், என் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார் அப்படின்னு மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. அப்படி விட்டுட்டு போயிடாதீங்க. அதோடைய ஆழம் பெரிது, அதனுடைய விளைக்கரையும் பெரிது, அதனுடைய விளைக்கரையும் பெரிது. அப்படி நம்மை நேசித்த இப்படியெல்லாம் பண்ணிட்டு அவர் என்ன கேட்குறாரு? என்னிடத்தில் அன்பாக இருந்தால் எனக்கு ஆண்டவரே, என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்களா? ஐயோ, இவ்வளவு பண்ணிட்டு இப்படி கேட்குறீங்களேன்னு கேட்டால் அவர் அப்படி தான் கேட்பார். அவர் தான், அதான் அவர். ஐயோ, இதற்கு மட்டும் நான் செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால், அல்லது நான் இந்த துரோகியாய் மாறிவிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, அப்படி நாம் இருந்து விடக்கூடாது. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் நமக்கு சொல்லும்போது, நாம் தேவனுடைய அன்பை 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 1 யோவான் 4:16, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்த அன்பை நம்மள அறியணும்.
வார்த்தைகளை கேட்டோம். நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அப்படி அறியணும். அந்த தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நம்ம முதல்ல அறியணும். அது ஒரு வெளிப்பாடாய் வரணும். நமக்கு அன்பு புரியும். எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பு இருக்குது. நமக்கு அன்பு புரியும். ஆனால் தெய்வீக அன்பை, தேவனுடைய அன்பை நாம் விளங்கி கொள்ளணும்னா அது ஒரு வெளிப்பாடாய் வந்தால் தான் அது விளங்கி கொள்ள முடியும். இல்லைனா மனுஷிக அன்பாய் விளங்கி கொள்ள முடியும். எல்லா மதங்களும் அன்பை பேசுகிறது, எல்லா மனுஷிகமும் அன்பை பேசுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதா தம்முடைய குமாரனை நமக்கு அனுப்பி அவர் சிலுவையிலே, அவரை கொண்டு நமக்கு சிலுவையிலே செய்த அந்த பாவத்திற்கான முடிவை நமக்கு வெளிப்பாடாக இருந்தால் தான் அந்த அன்பை விளங்கி கொள்ள முடியும். அதை பவுல் அப்படித்தான் சொல்லுகிறார். நமக்கு ஒரு வெளிப்பாடாக அந்த அன்பு வரணும். தேவ அன்பை அப்படித்தான் நாம் அறிய முடியும். அந்த வெளிப்பாடை கர்த்தர் தான் நமக்கு தரணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம பிரதர் சொன்ன மாதிரி, கடைசியாக சொன்ன மாதிரி, தேவ அன்பை நாம் அங்கே இங்கேயும் சொற்பமாக நம்ம விளங்கிக்கலாம். பவுல் 2 கொரிந்தியரில் சொன்ன மாதிரி அந்த அன்பை அவர் எப்படி எத்தனையோ முறை நாம் கேட்டுக்கிறோம், திரும்ப திரும்ப நாம் அதை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வாஸ்தவமானால் இந்த அன்பு அவர் வெளிப்பாடாய், அல்லது இந்த அன்பை அவர் அறிந்ததுனால அவர் பைத்தியமாய் ஆனார்னு 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி ஆனோம். 14ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்போ தேவ அன்பு தான் நம்மளை நெருக்கி ஏவுனா மட்டும்தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பித்தாக இருக்க முடியும். என்னடா பித்து பிடிச்சவன மாதிரி இருக்கு அப்படின்னா, அது கிறிஸ்துவின் அன்பு தான் ஒரு மனுஷனை அப்படி மாற்ற முடியும். எல்லாரும் அப்படி மாற முடியாது. சும்மா காதில் கேட்டோம், ஏதோ உணர்வடைந்தோம், அப்படியெல்லாம் வாழ முடியாது. சபையில் எல்லாரும் அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னா, இந்த அன்பு ஒரு வெளிப்பாடாக வரலை. தாயன்பே புரியாத பிள்ளைகள் இருக்கிற காலம் இது. தாயினுடைய அன்பே புரிஞ்சு கொள்ள முடியாத மனுஷனே, மனுஷ அன்பை கூட புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு அப்படிப்பட்ட பிறவிகள் தான் நாம். இப்படிப்பட்ட தெய்வீக அன்பை நான் புரிந்து கொள்ளணும்னா, தெய்வமே எனக்கு தன்னை வெளிப்படுத்தலைன்னா, அவர் அன்பை வெளிப்படுத்தலைன்னா நான் புரிஞ்சிக்க மாட்டேன். 2 சொட்டு அழுதுகிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே உங்கள் அன்பை, அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை, எபேசியர் புஸ்தகம் பவுல் அதை எப்படி பேசுகிறார் பாரு. அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை நான் அறியணும். 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் நாம் மாறணும். பல வசனங்களை நீங்கள் வாசிங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் அறியணும். உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்படி அதை மட்டும் எடுத்து படிச்சு பாருங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் அப்படி படிச்சு பாருங்க. அந்த அறிவு கெட்டாத அன்பை தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணணும். புரியும், கொஞ்சம் புரியும், நாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நமக்கு ஒரு வெளிப்பாடாய், இப்போ நம்ம கேட்டமே எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அது எப்படி எழுதியிருக்கு பாருங்க. பிரதர் வாசித்த போது நானும் அதை திரும்ப வாசித்த போது அது இன்னும் ஒரு விதமாக நான் பார்த்தேன். அது எப்படின்னா, அந்த 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஆதலால்னு ஆரம்பிக்குது. எபேசியர் 5:1, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல. ஆதலால்னா என்ன அப்படின்னா, மேலே ஒன்று சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை போல நீங்கள் ஆகணும். தேவனுடைய பிள்ளைகளை, பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றணும். ஆதலால், therefore என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எத்தனையோ வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். அவங்க அழுத்தமாய் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றணும்னா அவர் எப்படிலாம் சொல்கிறார் பாருங்க. ஒருவருக்கொருவர் 25ஆம் வசனம் 4:25, ஒருவரு அன்றியும் நாம் அப்பம் பக்கம் வந்திருக்கிறோம். நாம் ஒரு விஷயத்தை புரியணும்.
நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். மொத்தமாய் நாம் சரீரமாய் இருக்கிறோம். அநேகரான நாம் ஒன்றாய் இருக்கிறோம். இந்த உணர்வு வரணும். ஒருவருக்கொருவர் நாம் அவயவங்களாய் இருக்கிறபடியினால் பொய்களை களைந்து பிறனுடனே, யார் பிறன்? பக்கத்தில் பாருங்களேன். பிறனுடனே பக்கத்து வீட்டுக்காரன்னு வச்சுக்கோங்க. இப்போ சும்மா சாதாரணமாக பாருங்கள் யாருன்னு. அப்படிதான் மெய் பேசணும் அவங்ககிட்ட. ஏன்னா நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். காலில் முள் குத்திருச்சுன்னு ஒரு உணர்வு வந்த உடனே கையை எடுக்கணும்னு போகுது. கண்ணு சொல்லுது அது முள் இல்லை, வலி தாங்கலை, தலை வரைக்கும் வலிக்குது. கை போய் அந்த முள்ளை எடுக்கணும்னு போகுது. கண்ணு சொல்லுது அது முள் இல்லை, விடு, முள் இல்லை, சும்மா ஏதோ கருப்புன்னு. போய் பேசுகிறா இல்லையா? உதவி செய்கிறத தடுக்கிறது, திருத்துதலை தடுக்குகிறது, உண்மைக்கு புறம்பாய் பேசுகிறது, அப்படிப்பட்டவர்கள் அவயவங்களா இல்லை. ஒன்று நான் சொல்லியிருக்கேன்னா இல்லையா? பாம்பு கயிறு மாதிரி கிடக்கு பாம்பு. கண்ணு சொல்லுது சும்மா கயிறு தான், போ, கயிறு மாதிரி கயிறு தான் கிடக்குது, போ சொல்லு. காலை பார்த்து காலுக்கு அப்படி கடன்னு போய் கயிறில் மிதிச்சா என்ன நடக்கும்? பாம்பு கடிச்சு சாவும். கண்ணு என்ன சொல்லுது? பொய். யாருக்கு சொல்லுது? காலுக்கு. இப்படி ஒரு உடம்பா? இப்படி ஒரு சரீரமான சபையா? அப்படித்தானே கேட்கணும். தனக்கே கேடு உண்டாக்குற ஒரு உடல் உண்டா? தன் சரீரத்தையே கெடுத்துக் கொள்ளுகிற ஒன்று. இப்படி பொய் பேசினா என்ன இருக்கும்? அப்படிதான் பகுதியில் பேசிட்டு வர. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. கோபம் வந்துருச்சு, பட்டுட்டேன். திட்டமிட்டுக்கிட்டுலாம் யாரும் கோவப்படுறதில்லை. இல்லைங்க, நான் கோவப்படுங்கன்னு சொல்லலை. திட்டமிட்டுக்கிட்டுலாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற. சாயங்காலம் போய் புடின்னு பிடிக்கணுலாம் வரல. வந்த இடத்துல என்னமோ சொன்னாங்க, சொல்லிட்டு போச்சு, முடிஞ்சிருச்சு. ஆஹா, தப்பு, பாவம்தான் அது. கோபப்பட்டுட்டார். ஆனால் அதை உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் பேசுனது சரிதான், நீ பேசுனது தப்பு தான். எனத்தை தஇருந்தாலும் அவள் வாயை விட்டது தப்பு தான். நான் புருஷன் இல்லையா, நான் பேசுனது தப்பு தானே ராத்திரி ஃபுல்லாக யோசிச்சுட்டு உட்காந்துருக்கூடாது. காலையில் பார்த்தா இன்னும் முகம் மேற மாதிரி இருக்கும், ப்ரெஷர் ஏறி நிற்கும். காலையில் பார்த்தா பேசக்கூட தோணாது. பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் சொல்கிறேன். கோபம் கொண்டாலும் ராத்திரியே உட்காந்து சூரிய அஸ்தரிக்கு முன்னே செட்டில் ஆக்கிறேன். உன்னை நியாயப்படுத்திட்டு நீதிமான்னு நினைக்காத. நம்ம அப்பம் பக்கம் வந்திருக்கிறோம். பொறுப்பாய் நம்ம அப்பம் விட்டால் இன்னும் நல்லது தான். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுத்தா ராத்திரி வந்து சொல்லுவான், எப்படினாலும் உன் மனைவி பேசுறது தப்பு தான், அவள் சாரி கேட்கட்டும் ஃபஸ்ட்டு. நீ ஆம்பளை, நீ சம்பாதிக்கிற, எத்தனையோ சொல்லலாம். நீ அப்படி இருக்கிறதா ரைட். இன்னும் எத்தனையோ பேசி இதயத்தை அப்படியே கெடுக்க பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சூரிய அஸ்தமிக்கு முன்னாடியே ஒப்புரவாகி காரியங்களை சரி பண்ணிடணும். அப்படி தான் எழுதியிருக்கு. எத்தனையோ வார்த்தைகளை நமக்கு பேசுகிறாங்க. நல்ல வேலையை செய்யணும், திருடக்கூடாது, நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன், கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நம்ம அப்பம் பக்கம் வந்திருக்கிறோம். நமக்கு பேசுகிற வார்த்தைகளை நாம் மனுஷர்களாகவே வாழக்கூடாது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஆவியினால் நிறைந்து நம்முடைய வார்த்தைகள் கேட்குறவளுக்கு பிரயோஜனமாகும்படிக்கு அது மனைவியாக இருக்கணும். மனைவியாக இருக்கட்டும் முதல்ல. வேற எங்கேயும் பேசுகிறத கேட்கறதுக்கு முன்னாடி மனைவி புருஷன் பேசுகிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கான்னு கேட்கட்டும். வாயை மூடுங்க கொஞ்சோன்னு சொல்ல விடக்கூடாது. ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்ல விடக்கூடாது. சொல்லுங்கள், கேட்கணும்னு ஆசையாக இருக்கணும் மனைவி. கெட்ட வார்த்தை இல்லை, பயன் இல்லாத வார்த்தை, வீண் வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை, மனைவியை உற்சாகப்படுத்தாத வார்த்தை, அவருடைய விசுவாசத்தை இன்னும் ஊன்ற கட்டாத வார்த்தை, டிஸ்கரேஜ் பண்ணுற வார்த்தை. பேசலாம் போகிற பற்றி படுத்துற வேண்டியதான், பேச தெரியல.
அப்படி கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிற உங்கள் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு. சகோதரன் சொன்னாரே, ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை பிள்ளைகள் அப்படி நினைக்கும். என்ன சம்பாரித்து போட்டு என்ன பிரயோஜனம், சாப்பாடு கொடுத்து என்ன பிரயோஜனம், வாழு மொழி சொல்லி கொடுக்கலையே. இந்த அப்பா அம்மா நம்மளை நடிக்கத்தானே கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு வாழு வழியை கற்றுக் கொடுக்கலையே கிறிஸ்துவ போல. நீங்கள் தப்பாக எடுத்துக்காங்க. சில பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று பிரியமாய் அவர்கள் வாழுகிறத உங்கள் பிள்ளைகள் பார்த்து, உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று பிரியமாக வாழ பழக்காமல் நீங்கள் வளர்க்காமல் விட்டுருந்தா உங்களை பார்த்து அப்படியே எரிச்சல் அடையும். எப்படி இந்த பிள்ளைகள்லாம் சபையில் இருக்காங்க, என்னால் குனிஞ்சி வளைஞ்சு தான் வளர முடியுது. இன்னும் ஒரு வெற்றி வாழ்க்கைக்கோ ஒரு விசுவாச வாழ்க்கைக்கோ என் பெற்றோர் என்னை வளர்க்கலையே. எப்படி வளர்த்துருக்காங்க? நான் பொறாமைக்கு சொல்லலை. அவங்க உங்களை பார்த்து இருட்டேட்டு தான் அடைவாங்க. படிக்க வச்சு என்னம்மா நீ பண்பாக்கி சோறாக்கி போட்டு கேட்ட மாதிரி சோறாக்கி போட்டு என்னம்மா என்னை கிறிஸ்துவுக்குன்னு வளர்க்காம விட்டுட்டிய. சில சமயங்களில் சொல்ல மாட்டாங்க, அவங்க இந்த உலகத்தோடு ஓடுவாங்க. நம்ம கேட்ட மாதிரி சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்திலிருந்து நம்ம கொடுத்துருக்கிற எந்த ஆசீர்வாதமும் பிள்ளைகளுக்கு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆண்டவரை கொடுக்காம. சிலர் இந்த உலகத்தில் நாம் கொடுத்த சின்ன சின்ன இந்த அற்பமான படிப்பும் பதவியும் பட்டமும் பணமும் தான் நாம் பிள்ளைகளுக்கு கொடுத்த பெரிய சொத்தாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகள் நரகத்திலிருந்தா சல்லி காசுக்கு பெறாதது. பிள்ளைகள் தேவனை அறியாமல் ஒரு சூழலில் கடந்து போகிற நம்மளை பார்த்து சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் வளர்த்துட்டீங்களே நீங்கள். சொல்லும் மார்பிள் அடித்து கொண்டு எழுதியிருக்காங்க பரலோகத்தில். லாசரு ஐஸ்வர்யவானில் கேட்குறோம், எங்கள் சகோதரர்கள் அத்தனை பேர் இருக்காங்க, யாரையாவது அனுப்பி சுவிசேஷம் சொல்லுங்கள், நான் இங்கே கிடந்து பேகிறேனே, சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த உலகத்தை அனுபவிச்சு இப்படி கிடக்கிறேனே சொல்லுவானா இல்லையா? இதுதான் நமக்கு மகிமையாப்படுதா? பிள்ளையுடைய பட்டமும் படிப்பும் காசும் வீடும் ஆஸ்தியும் இது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சல்லி காசுக்கு பெறாது. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் டாக்டருக்கு என்ன வேலை? நான் அப்படி தாங்க மெடிடேட் பண்ணுறேன். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் டாக்டருக்கு என்ன வேலை? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின பிள்ளைக்கு தான் வேலை. நான் மீட்கப்படும் 30ஆம் வசனம், நான் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. அவர் நம்மை விட்டு போகலை, நம்மளே இருக்கிறார், வாசம் பண்ண வந்திருக்கிறார். அவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் என்னமெல்லாம் சொல்கிறாங்க பவுல் பரிசுத்த ஆவியினால் உங்களை விட்டு நீங்கட்டும். யாருக்கு தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் தங்கியிருந்து ஒரு சபைக்கு அதிகமாய் ஒரு ஊரில் தங்கியிருந்து ஒரு சபையில் தங்கியிருந்து இரவும் பகலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த ஒரு சபை தான் எபேசு சபை. அந்த சபைக்கு தான் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களை விட்டு நீங்க கிடவும் அப்படி பேசிட்டு தான் 32 ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுள்ளார்கள். ஒரு தேவனை பின்பற்றுகிற பிரியமான பிள்ளை யாரு? மேலே சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்தி கொண்டு வாழுகிறவர், பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணுமே, உங்களை மட்டுமே பிரியப்படுத்தணுமே. பிள்ளையா இல்லை, பிரியமான பிள்ளையா. உங்களுக்கு நமக்கே தெரியும் சில பிள்ளைகள் எப்படின்னு. 5 பிள்ளை இருந்தால் சில நமக்கு தெரியும். எப்படி சிறந்தல்ல, ஆமாம் தெரியும். சில பிள்ளைகள் சொன்ன உடனே ஓடி ஓடி காரியங்கள் செய்யும். அம்மாவுக்கு என்ன தேவைன்னு தெரியும், அப்பாவுக்கு என்ன தேவைன்னு இருக்கும். சொல்லுங்கம்மா போயிட்டு வரேன், நான் போயிட்டு வரேன்னு. இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு இதே தான் வேலை, வயகீழா தாண்டணும். ஏம்மா என்னையே இது பண்ணுறீங்க? அதான் பிரியமானதா?
சில தாயே இப்போ கூப்பிட மாட்டாங்க, அவனை கூப்பிட்டோம்னா என்ன திட்டுவான். எதுக்கு அவனை கூப்பிடுவானா, விடு, நீ இங்கே வட. இது ஒன்று வரும், எப்பவும் வரும். என்னத்தான் எப்போ பார்த்தாலும் கூப்பிடுறாங்கன்னு கூட சொல்லிக்காது. ஏன் அவன் இருக்கான், அவனை கூப்பிடக்கூடாது, போட்டி கூட போடாது. ஏம்மா என்னையே எப்போ பார்த்தாலும் கூப்பிடுற, அவனை கூப்பிடக்கூடாது, அவனும் உங்கள் பிள்ளை தானே கூட கேட்காது. என்ன சொன்னாலும் செய். இதில் யார் பிரியமானம்? இந்த 2 பிள்ளைகள் யார் பிரியமான பிள்ளை உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அது மாதிரி பிள்ளை அல்ல. இங்கே பிள்ளைகள் இருக்கலாம், பிள்ளைகள் தான், பிள்ளைகளா இல்லையா? நாம் பிள்ளைகள் தான். இதில் பிரியமான பிள்ளைகள் கொஞ்சம் இருக்குது. அப்படித்தானே எழுதியிருக்கு. நீங்கள் பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவளாயின்னு எழுதலையே. பிள்ளைகள்னா அதில் ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் சேர்க்குறாங்க. என்ன சேர்க்குறாங்க? பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுங்கள். அந்த பிரியமான பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்காகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல அவர்களும் அன்பிலே நடந்து கொள்கிற பிரியமான பிள்ளைகள். அவர்கள் எஸ்பெஷலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல், பிரியமானவன். அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க கிறிஸ்துவ பார்க்குறாங்க. எவ்வளவா என்னிலே அன்பு கூர்ந்தார் இவர் அப்படின்னு பார்த்து சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தாரே, அந்த ஆண்டவரை போல நான் என்னை ஒப்பு கொடுக்கணுமேன்னு நடக்கிற பிரியமான பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர்கள் ரொம்ப பிரியமான பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிரியமான பிள்ளைகளாக இருக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? சும்மா பிள்ளைகள் மட்டும் இல்லை, கிறிஸ்தவ இருந்துட்டு போட்டும் பிள்ளைகளாய் நம்ம யாருக்கும் எதிரிகள் இல்லை. ஆனால் நாம் பிரியமான பிள்ளைகள் தானே கூப்பிடுறோம். சீசர்கள்னு சொல்கிறோமா இல்லையா? அநேக கிறிஸ்தவங்களுக்கு இந்த சீசர்ன்ற வார்த்தை கூட தெரியாது. அவர்கள் விசுவாசிகள். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? சீடர்கள். சீசர்களுக்கு என்ன அர்த்தம் நாம் சொல்ல போகிறோம்? அதுவே நமக்கு ஒரு ப்ரௌடான வார்த்தையா? இல்லை, பிரியமான பிள்ளைகள். யாருக்கு? தேவனுக்கு. பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்ற போகிறோம். இத்தனை வார்த்தைகளை நம்ம களைந்து தள்ளி போட்டு வெறுத்து உதறி பிரயோஜனப்பட பேசி பொய் பேசாதிருந்து இப்படியெல்லாம் நாம் மன்னித்து பிரியமான பிள்ளைகளை போல தேவனுக்குன்னு நம்ம வாழ போகிறோம் இல்லையா? அதுக்கு தானே வந்திருக்கோம். பிள்ளைகளை போல இருக்கவா? பிரியமான பிள்ளைகளை போல இருக்கேன். எத்தனை பேர் நம்ம அப்படி இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நான் பிரியமான பிள்ளையை போல இருக்கணும் ஆண்டவரே. சும்மா வந்தோம் போனேன் ஏதோ பிள்ளை போல இல்லை. நம்ம கேட்ட மாதிரி அவர் வந்தார், மரித்தார், என் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பிள்ளை போல இல்லை. அது சும்மா பேர் கிறிஸ்தவன். நான் சீச்சன்னு சொன்னால் நான் பிரியமான பிள்ளை. நான் இன்னும் எத்தனையோ படி தாண்டி அவரை அறிந்தவன். ஒருவன் அந்த வாசல் உள்ளே பிரவேசித்தார், அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைந்தவன். ஏதோ மேலாபல வந்துல்ல, உள்ளும் புறம்பும் போய் மேய்ச்சலை கண்டடைந்த ஒரு பிள்ளையாய் நான் இருந்து இன்னைக்கு அப்பம் பக்கம் வந்திருக்கிறேன். நான் அப்படின்னு உணர்றோமா? தயவுசெய்து அப்படிப்பட்ட ஒரு உணர்வடைந்தவர்களாய் நாம் எழுந்து நிற்கலாம் எல்லாரும். ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நாம் வாசித்து, நாம் காதுகளிலே அதை பலமுறை கேட்டிருந்தாலும் வாசித்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நாம் அதை கண்களை திறந்து அதை வாசிக்கிறது நல்லது. ஏதோ கேட்டோம் வாசித்தது தானே என்று நினைக்காம ஒரு முறை நம்முடைய கண்களை அதில் பதிய வைக்கலாம். 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஒரு விளக்கமும் தேவையில்லை. இதுக்கு மேலே ஒரு விளக்கமும் சொல்ல தேவையில்லை. அப்படியே அருமையாக எழுதியிருக்கு. இதுதான் விளக்கம். நாம் ஒவ்வொருவரும் ஆவியினால் நிறைந்து மறுபடியும் பிறந்த ரட்சிக்கப்பட்ட ஆவியினால் நிறைந்த வாழ்வு வாழுகிற பிள்ளைகளாக இருந்தால் அது அப்படியே புரியும். அடுத்த வசனம். போஜனம் பானம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையாக இருக்கிறது.
நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். யாருக்காக மரித்தார், எதற்காக மரித்தார், எப்படி மரித்தார், ஏன் மரித்தார், இப்படி பலவிதமான கேள்விகளை நமக்குள்ளே கேட்டு நாம் உணர்வடையணும். அவருடைய மரணத்தை நாம் பம்புக்கு தெரிவிக்கிறோம். இது யாருக்காய் நடந்தது, எதற்காய் நடந்தது, ஏன் நடந்தது, இந்த மரணம் ஏன் சம்பவித்தது, ஏன் இதில் நான் இதில் இந்த அப்பத்துலேயும் ரசத்தில் நான் ஏன் பங்கு பெறணும், எனக்கு என்ன நடந்திருக்கு, இதில் நான் பங்கு பெற எனக்கு என்ன நடந்திருக்கு, நான் இதில் பங்கு பெற எனக்கு என்ன செய்திருக்கிறார் என் ஆண்டவர், தம் மரணத்தின் மூலமாய் எனக்கு என்ன செய்திருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார். இப்படி தான் நாம் தியானிக்கணும். ஆகையால் 26 இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும்பொழுதும் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக இருக்க, இப்படியெல்லாம் அவர் நமக்கு மரித்திருக்க. எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்தில் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். நாம் குற்றமுள்ளவர்களாக இருக்கிறதுக்காக வரக்கூடாது. அபாத்திரமாக இதில் நாம் பங்கு பெறக்கூடாது. ஒரு விஷயத்தையாவது நாம் ரெக்கக்னைஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், செய்யணும், அதை அனுபவிக்கணும். அடுத்த கட்டம் முதல்ல புரிஞ்சுக்கிறணும், அதை அனுபவிக்கணும், அது வாழ்க்கையில் அனுபவமாய் மாறணும். இதில் அபாத்திரமாய் திடுதிடுன்னு நாம் கேட்ட இதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை. ஒன்றும் அவசரமாக திடுதிடுன்னு வந்து ஏதோ கத்தோலிக்க சபையில் நம்ம அப்படியே ஆணு வாயை திறந்துருப்பாங்க, அப்படியே போட்டுக்கிட்டு போவார், அது மாதிரி போட்டுக்கிட்டு போகிறதெல்லாம் இல்லை அப்படி இல்லையே, யார் எடுத்து கொடுக்க மாட்டாங்களே. அப்போ நின்று நிதானமாய் ஒரு சில அப்படி செகண்ட்ஸில் நம்மை நிதானித்து நம்ம குற்றமுள்ளவர்களாக இராதபடிக்கு இதிலே நாம் பங்கு பெறலாம். எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் 28 தன்னைத்தானே சோதித்து, பெருசாக நம்மை சோதித்து ஒன்றும் கண்டுபிடிக்க போகிறதில்ல. நம்ம குட்டி அளந்தாலும் நமக்கு சரியாக தான் படுவோம். எப்போ தான் நம்ம சரி தப்புன்னு ஆகியிருக்கோம், நமக்கு நாம் சரிதான். தாவீதை போல 139ஆம் சங்கீதத்தின் கடைசி 2 வசனங்கள், தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்து பார், உமக்கு விரோதமாய் வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை பார், உங்கள் ஆவியினால் என்னை பார். ஒரு சில வினாடிகள் போதும். நான் மட்டும் தேவை உணர்ந்தவர்களாக இருந்தால் ஒரு சில வினாடிகளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அப்படியே எக்ஸ்ரே மாதிரி நம்மளை காட்டிடுவாங்க. அப்படியே பழிச்சு நம்மை அறிஞ்சிருவோம். நம்மை சோதித்து ஆண்டவருடைய வெளிச்சத்துக்கு நாம் கொண்டு போய் கொஞ்ச நேரத்தில் விஷயங்களை நாம் புரிந்துருவோம். சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் நம்ம பானம் பண்ணிடுவோம். அது ஏதோ மணிக்கணக்கல்ல, அவருடைய கண் நம்மளை பார்த்துட்டா போதும், கொஞ்ச நேரத்தில் நமக்கு எல்லாம் புரியும். அப்படியே சொடக்கு போடுற நேரத்தில் ஆண்டவர் பக்கமாக நாம் திரும்பிடுவோம். அவ்வளோதான். அடுத்த வசனம் அபாத்திரமாய் 29, அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கடவுளுடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறார். ஒருவரும் நாம் அப்படி செய்யக்கூடாது. எப்படி எதுக்குன்னா, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படிக்கு நாம் இதை செய்யக்கூடாது. ரொம்ப பொறுப்பாக தான் பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக இதை நமக்கு சொல்லுகிறார். நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படிக்கு நாம் இதை தொடக்கூடாது. அப்படின்னா அப்போ எந்திரிச்சு போயிடுவா, அப்படி இல்லை. அதான் நான் சொல்கிறேன், ஒரு சில செகண்ட்ஸ் போதும், தேவனே நான் போதும், அப்படியே நம்ம மனசை அப்படியே காண்பிப்பாங்க, அப்படியே நம்ம திரும்பிடுவோம். அவ்வளோதான். பாவியாக என்மேல் கிருபையாயிரும். ஆமாண்டவரே, நான் பார்க்காத விஷயத்தை இப்போ எனக்கு காட்டிட்டீங்க, என்னை உணர்த்துறீங்க, நான் மனம் திரும்பிடுறேன், ஆண்டவரே எனக்கு உதவி. அவ்வளோதான். நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு வரக்கூடாது. அடுத்த வசனம் கடுமையாய் பேசுகிறார் ஆவியானவருடைய உதவினால். இப்படி ஆக்கினை தீர்ப்புக்கு வரும்படிக்கு போஜனம் பானம் பண்ணுகிறவர்கள்
இதனால் இப்படி பண்ணுகிறதுனால் அவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் அநேகர் பலவீனர். சரீர பலவீனங்கள்லாம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அதை விடுங்க. ஆவிக்குரிய பலவீனர், சிலருக்கு தும்முனா ஜுரம் பிடிச்சி வந்துரும்பாங்கள்ல, அது மாதிரி சின்ன விஷயங்கள்னா கூட ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைச்சே நிற்க முடியாது, தடுமாறி போயிடும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நோய் பிடிச்சா மாதிரி பதறி பதஷ்டப்பட்டு அல்லது தடுமாறி, எப்போ பார்த்தாலும் ஒரு பதஷ்டத்துக்குள்ளே, எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டேன், எரிச்சல் பட்டுட்டோம்னு கேஷுவலாக பேசுகிறோம்ல, அதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? உன வெள்ளிக்கிழமை கூட ஒரு சகோதரன் எப்போமாவது ஒரு தடவை நடந்துச்சு அப்படிங்கிறது வேற. இது எப்போ பார்த்தாலும் நோயின்னு அதுக்கு பேர் என்ன? இது ரத்தத்தை மாற்றணும், அவ்வளோதான். இந்த நோய் எப்போ பார்த்தாலும் நோயின்னு என்ன அர்த்தம்? இது புது ரத்தம் ஏற்றணும் அப்படின்னா மறுபடியும் பறக்கணும்னு தான் அர்த்தம். வேற என்ன? ஆவியினால் பறக்கணும், அவருடைய ரத்தத்தினால் பறக்கணும், வேறு வழியே இல்லை. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் நான் எரிச்சல் அடைகிறேன், கோவப்படுறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், இதெல்லாம் கேஷுவலாக பேசுகிறதா? பாவத்தை அப்படி ஈஸியாக கோவப்பட்டேன், எரிச்சல் பட்டுட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், என்னமோ ஸ்வீட்ஸ் சாப்பிட்ற மாதிரி மதிக்கட்டவர்கள். அப்புறம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார், ஆண்டவர் மன்னிச்சிட்டார். மதிக்கட்டவர்கள் தான் இப்படியெல்லாம் நாம் பண்ணுவோம். அப்படின்னா ஆண்டவருடைய ரத்தத்தை மதிக்காதவர்கள், ஆண்டவருடைய ரத்தத்தின் விலை என்னன்னு தெரியாதவர்கள். அப்படி இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருக்கிற மனுஷரை குறித்து தான் அவர் தெளிவாக பழிச்சுன்னு சொல்கிறார். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர், இந்த ஆவிக்குரிய பலவீனம் இருக்குது. காரணம் தப்புனா மரணம் தாங்க எல்லாம். அப்புறம் அவர் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளில் சரியாகிடலாம். எப்போ வருவார்னு தெரியாது, சரியாக முடியாது. அவர் வரும்போது சரியாக்கலாம். சில பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகள் இருக்குது, எல்லாம் 40 வயசுக்கு மேலே பார்த்துக்கும், 28 வயசுக்கு மேலே பார்த்துக்கோம்னா எப்போ மேலே பார்த்துக்கிறது? நாளைக்கு வந்து என்ன செய்யுது? இன்றைய ரட்சின்னு இப்போதே அனுக்கிரக காலம். இப்படி ஆவிக்குரிய பலவீனங்களை நாம் விடக்கூடாது. நம்ம எல்லாரும் பாவம் செய்யாமல் வாழத்தான் ஆசைப்படுகிறோம், அல்லையா? அதுக்கு தான் பிரயாசப்படுறோம். உங்களில் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறான்னு எழுதியிருக்கு. நம்மில் பாவம் இல்லைன்னு சொல்லுவோம்னா பொய்யும்னு எழுதியிருக்கு. அப்படின்னா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்னு அர்த்தம் இல்லை. பாவம் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல முழங்கால் போட்டு நின்று ஜெபிச்சுக்கிட்டே உக்காந்துருக்கிறார் ஆண்டவர்னு அர்த்தம் இல்லை. அவர் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். யாருக்கு தெரியுமா? அவருடைய இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறவர்களுக்கு அல்ல, அனாவசியக்காரர்களுக்கு அல்ல. இவ்வளோ வெளியேறப்பட்ட ரத்தத்தை எனக்கு சிந்தனைகளே தெய்வமே அப்படின்னு இருக்கிற மக்களுக்காக, பயப்படுகிற பயமுள்ள மக்கள், தெய்வ பயமுள்ள மக்களுக்காக, சும்மா பாவத்தை அலட்சியமாக எடுக்கிறவங்களுக்காக இல்லை. கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிறார் அப்படின்லாம் கொஞ்சம் பேர் இப்போ பேசிக்கிட்டு உட்காந்துருக்கோம். பரிந்து பேசுகிறார், உங்களுக்காக எனக்கான நான் தான் சிந்திக்கணும், எனக்காக தான் பரிந்து பேசிட்டு இருக்காரா? நான் முடிவு பண்ணும் சரியா? இப்படியெல்லாம் ஏனோ தானோன்னு கிடக்கிற எனக்காகத்தான் ஆண்டவர் பரிந்து பேசிகிட்டு இருக்காரா அப்படின்னு நான் தான் சிந்திக்கணுமே தவிர வேற யாரையும் சொல்லக்கூடாது. அல்லது பாவத்தை குறித்து சீரியஸாக இருக்கிற எனக்காய் ஒரே தரம் பலியிட்டாரே தன்னை, அந்த ஆண்டவருடைய ரத்தம் எனக்கு கழுவி இருக்கேன், நான் இப்படி திரும்ப பண்ணக்கூடாதுன்னு பயப்படுகிற ஒருவருக்காக, சும்மா உலகத்துக்கு இருக்காவா வழக்கு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. யூதாஸ் கிடந்து அந்தாண்ட போயிட்டான் 13ஆம் அதிகாரத்தில். போன பிறகு சீசர்களுக்காக ஜெபித்தார். சும்மா ஏனோ தான் எப்படியோ இருக்கிற ஒருவருக்காக ஆண்டவர் இல்லை. அதாவது நான் என்ன சொல்கிறது, ரட்சிக்கப்பட்டோம் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதவர்களுக்காக இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் தமது மூலமாய் பிதாவினிடத்தில் செய்கிறவர்களுக்காக தான் எபிரேயரில் எழுதியிருக்கு. தமது யார் மூலமாய்? இயேசு கிறிஸ்து மூலமாய். அவர் மூலமாக போகிறதுன்னு என்ன? அவர் மூலமாக நம்ம போகிறதுன்னு என்ன? சும்மா அப்படி போகிறதுனா என்னன்னு நினைக்கிறோம். அவர் மூலமாய் போகிறதுனா, ஐயோ, அவர் திறந்து வைத்த வாழ்வும் புது ஜீவனமான மார்க்கமும் அவர் அடைந்த ஆக்கினையும் அவர் போன இடுக்கமான வாசலும் சிலுவையின் பாதையும் அவர் மூலமாய் நான் போகிறேன், அந்த இயேசுவின் மூலமாய் நான் போகிறேன். பிதாவே
உம்முடைய குமாரனை எனக்கு இவ்வளவாய் பலியாக்குனீங்களே, உங்கள் குமாரனுடைய நாமத்தினால என் பாவம் மன்னிக்கப்பட்டதே, பரிகாரமானனே, கிருபை பெற்றனே, நான் வந்திருக்கிறேன்னு வர்றேன். அப்படி தானே போகிறேன், சும்மாவா? நாம் வியாதி உள்ளவளாய் மாறக்கூடாது, ஆவிக்குரிய வியாதியாக மாறக்கூடாது, ஆவிக்குரிய மரணமும் உண்டாகக்கூடாது. ஆவிக்குரிய மரணம்னா சொரணையே இல்லாமல் போயிடக்கூடாது. என்ன செஞ்சாலும் ஒரு சிலருக்கு சொரணையே இருக்கிறது இல்லை. மன்னிப்பெல்லாம் ஒரு சிலருக்கு சும்மா அப்படி ஒரு சாயா குடித்தா மாதிரி, டீ குடித்தா மாதிரி, மன்னிப்பு 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 மன்னிப்புங்கிறது. தெய்வ பயமே இல்லை. மன்னிப்புன்னு ஆண்டவரிடத்துல போனாலும் மனுஷனிடத்துல போனாலும் இதையே உடையணும், நொறுங்கணும். மன்னிப்பு கேட்டு பாருங்கள். நீங்கள் அசால்ட்டாக இருக்கிறவங்க சும்மா மன்னிச்சிங்கம்பாங்க. உண்மையாகவே சீரியஸாக இருக்கிறவங்க ஒருத்தட்ட மன்னிப்பு கேட்டால் கண்களில் கண்ணீர் வரும். உடையணும். மன்னிப்பு கேட்குறமே, மன்னிப்பு ஈஸியாக ஈஸி. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வியாதி நமக்கு வரக்கூடாது பிரியமானவர்களே. 32, 31 நம்மை நாமே நிதானிப்போம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நம்ம ஏன் நிதானிக்கிறோம்? என்ன நிதானிக்கிறோம்? நான் பலவீனமாக ஆகக்கூடாது, நான் வியாதி உள்ளவனாக ஆகக்கூடாது, எனக்கு ஆவிக்குரிய ஒரு மரணம் உண்டாக வேண்டாம் ஆண்டவரே. நம்மை நாமே நிதானித்தால் நாம் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புக்கெல்லாம் நாம் போக மாட்டோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புக்கெல்லாம் நாம் போகாமல் என்னை சிக்ஷித்து, அடுத்த வசனம் என்ன எழுதி தெரியுமா? நாம் ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்படும் எல்லாரும். அப்படி நியாயம் தீர்க்கப்படும் போது நாம் உலகத்தோடு கூட ஆட்கினுக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு அப்பம்பக்கம் வந்திருக்கிற நாம், கர்த்தர் நம்மை சிக்ஷித்து அவர் பரிசுத்தத்துக்கு பங்காளி ஆக்குவார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் படித்து தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளி ஆக்கும்படிக்கு நாம் கர்த்தராலே சிக்ஷிக்கப்படும். அவர் நம்மை சிக்ஷிப்பார், அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்காளி ஆக்கும். என்னை சிக்ஷிங்க. ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக வாழணும், பிரியமான பிள்ளையாக இருக்கணும், அடிங்க. சில நல்லா படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகள் ஸ்கூலில் அடிங்க சார், நீங்கள் அடித்தது சரிதான் சார், ஒன்றும் முரட்டாட மாட்டேன், தப்பு தானே. ஒரு மார்க்கு குறைஞ்சிட்டோம்னா கொன்னுடுவாங்க. நல்ல வாத்தியார், நல்லா படிக்கிற பிள்ளை, ஏன்டா 100 வாங்கலை? நான் பார்த்துருக்கேன், பிச்சிருவாங்க அடி. 1 மார்க்குக்கா இந்த அடி? ஆமாம், இவன் 100 வாங்குறவன் 1 மார்க் விட்டுட்டான். அவன் 10 வாங்குறான். அதை பற்றி இப்போ பேச்சுருக்கேன். என் அனுபவத்தில் படிக்கிற காலங்களில் பார்த்தேன் சார். நைய புடைச்சிடுவார் வாத்தியார். மாமா மாமா மாமான்னு கூப்பிட வர அடி தோலை உரிச்சு ரத்தம் வரும். டிஞ்சர் எடுத்து போட்டு விட்டுட்டு மறுநாள் வீட்டில் போய் பாத்திரத்தை நிறைய கறி ஆக்கி வச்சு, மாமாப்பிள்ள சாப்பிடும்பார். பாத்திரத்திலேயே கறியாக்கி வச்சு, கறி வாங்கி ஆக்கி அப்படி வச்சுருப்பார். சாப்பிடுமாப்பிள்ள, என்ன இன்னொருத்தர் சாப்பிடியா? அவரை பார்த்தா எப்படி இருக்கும்? என்னடா பசங்கிட்ட உரின்னு இருக்க 1 மார்க்குக்கு. மனுஷனே இப்படி நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். தெய்வம் என்னை சிக்ஷிக்க மாட்டவரே. ஒரு சில வினாடி நாம் கண்களை மூடி ஆண்டவரப்பாய் திரும்புவோம். ஆண்டவரே, நான் குருடா போகக்கூடாது, பலவீனனா போக. நாம் எழுந்திருக்கலாம். தயவு செய்து